ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 4வது வசனம் வரையிலும் மூவகையான மனிதர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபொழுது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அதாவது அத்தனை பட்டணத்தில் அத்தனை ஞானத்தில் சிறந்த மக்களை பார்த்திருக்கிறார். கொரிந்துவிலும் அவர் ஊழியம் செய்ய வந்தபொழுது இவர்களும் உலக ஞானத்தினால் நிறைந்திருப்பார்களோ, இவர்களுக்கு எப்படி நான் பேச முடியும் என்கிற ஒரு கருத்தோடு கூடத்தான் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு புதிதாக நாம் இடங்களுக்கு செல்லும் பொழுது நம்ம என்ன பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியாமல் ஒரு பயம், ஒரு நடுக்கம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகக்கூடும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது சொன்னார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி. ஆகவே அந்த சபைக்கு செல்லும் பொழுது, சபையை ஸ்தாபிக்கப்படுகிறதற்கு முன்பாக அந்த கொரிந்து பட்டணத்துக்கு செல்லும் பொழுது அவருடைய நிலைமையை சொல்கிறார். நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். எப்படி நம்ம வசனிப்போடு பேச முடியாத, நம்ம அவர்கள் ஞானத்துக்கு ஈக்குவலாக இருப்போமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு தீர்மானம் செய்திருந்தேன் என்று சொல்லுகிறார். சுவிசேஷத்தினுடைய இருதய செய்தியாகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அதை மட்டும் எப்படியாவது அறிவிச்சிடணும், அதுதான் ஜனங்களுக்கு முக்கியம் என்பதை அறிந்து அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதற்கு தீர்மானமாக இருந்தேன் என்று சொல்கிறார். இதுதான் இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியர்களிடத்திலும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அறிவிக்காத எந்த ஒரு பிரசங்கமும் அது பிரசங்கமும் அல்ல, சுவிசேஷமும் அல்ல. நான் உங்களுக்குள்ள சிலுவையில் அறையப்பட்ட அவரை தான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று தீர்மானம் வைத்திருந்தேன். இதுதான் பவுல் அப்போஸ்தலனுடைய சுவிசேஷ செய்தி. உங்கள் விசுவாசம் மனிதருடைய ஞானத்தில் அல்ல, தேவ பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனித ஞானத்துக்குரியதாய் நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. நான் வரும்பொழுது இப்படி பயத்தோடு வந்தேன். ஆவியானவர் என்னை ஆட்கொண்டபடியினால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்கிறபடியினால் என் பிரசங்கம் என் பேச்செல்லாம் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதா இல்லாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்ட வசனங்களை உங்கள் மத்தியில் பிரசங்கிக்க முடிந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. இன்றைக்கு உலக ஞானம் என்று சொல்கிறார்களே, அந்த ஞானத்தை நாங்கள் பேசலை. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான தேவ ஞானம், அந்த ரட்சிப்பின் செய்தியைத்தான் நாங்கள் பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. மகிமையின் கர்த்தர் என்பது தேவன் ஒருவருக்கே உரிய ஒரு நாமம், ஒரு பெயர். அதை இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு சமமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு பவுல் அதை கொடுத்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏசாயா 64:4 இங்கே அப்படியே எடுத்து வைக்கிறார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லிட்டு, மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், அதாவது நயவசனிப்போட ஏமாற்று பேச்சுகளோடு பேசாமல், பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவியானவரை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டாதான் தேவனுடைய ரகசியங்களை, வேதத்தின் ஆழங்களை அவன் கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, ஆவியானவருடைய உதவியோடு கூட பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறவர் என்கிற வார்த்தையின்படி நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே 14வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 3 வகையான மனிதர்களை சொல்கிறார். ஜென்ம சுபாவம் மனிதன்.
இவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதாமினுடைய பரம்பரையை சார்ந்த ஒரு ரட்சிக்கப்படாதவனாக காணப்படுகிறான். இவனிடத்தில் மாம்சத்தின் கிரியைகள் தான் காணப்படும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 44 46 வரையிலும் பவுல் எழுதுகிறார். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். இது ஞானஸ்நானத்திலேயே கூட நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்று எழுதுகிறார். இந்த உலக பிரகாரமான பாவ சரீரமானது என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அந்த சரீரம் ஆதாமினுடைய அந்த சுபாவத்தை அப்படியே கொண்டு வருகிற அந்த சரீரத்தை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய சுபாவங்களானது ஒரு 6 குணநலன்களால் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு தாய் தகப்பனுடைய சுபாவங்கள், அதே போல் ஒரு தகப்பன் தாயினுடைய சுபாவங்கள், ஒரு தாயினுடைய தாய் தகப்பனுடைய சுபாவங்கள், 6 வகையான அந்த சுபாவங்கள் ஒரு ஜீன் மூலமாக மனிதனுக்குள்ளாக கடத்தப்பட்டு அவன் ஒரு மிக்சராக அவன் காணப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆதாமினுடைய சுபாவங்கள் அப்படியே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக கடத்தப்பட்டு என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்கிற ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாகத்தான் அவன் வாழ்கிறான். இதனை யாக்கோபு 3:15 பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாக இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுடைய சுபாவம் ஒரு பேய்த்தனம் நிறைந்த ஒரு சுபாவமாக காணப்படுகிறது. யூதா ஒரே அதிகாரம்தான் இருக்குது. 19ஆம் வசனத்தில் இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே என்று சொல்லி பார்க்கிறோம். ஆன்மீக நிலையில் மரித்து போன மனிதனை குறித்து எபேசியர் 2வது அதிகாரம் 1-9 வரையிலும் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் ஆதாமின் வம்சவழி வந்தவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். இவர்களை அவிசுவாசிகள் என்றும் நாம் கூறலாம். ஆவிக்குரியவற்றை இவர்களுக்கு ஒரு காரியமும் அறியாமல் இருப்பார்கள். உலக ஞானத்தால் நிறைந்திருந்தாலும் ஆவிக்குரியவைகளை அவர்கள் படிக்கும்போது அவைகளை புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தை மூளையால் புரிந்து கொள்ளக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்களும் இந்த வகையை சார்ந்தவர்களாகவே காணப்படுகின்றார்கள். கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21 வரையிலும் இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்குள்ள என்னென்ன கிரியைகள்லாம் காணப்படும் என்கிற ஒரு பட்டியல் காணப்படுகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே என்று சொல்லி பவுல் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 1வது அதிகாரம் 29-32 வரையிலும் அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் என்று தொடங்கி மற்றவர்களிடத்திலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலை, அதாவது ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதன் இயற்கையாக எந்த ஒரு ஆவியானவருடைய நிறைவையும் பெறாமல் ரட்சிக்கப்படாமல் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் காணப்படுகிற பாவங்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். 2வதாக ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆவியானவரால் மறுபடியும் பிறந்த ஒரு மனிதன், அவனிடத்தில் ஆவிக்குரிய கனிகள் காணப்படும். ஆன்மீக காரியங்களை அவன் தெளிவாக புரிந்து கொள்வான். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 15-16 இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆவிக்குரிய கனிகளினால் நிறைந்து கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாரோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியான ஒரு வாழ்க்கையை ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவினுடைய சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இவனை இந்த புதிய படைப்பை புதிய சிருஷ்டி எனவும் அழைக்கலாம் என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 1-9 வரை இவைகளே சொல்லப்படுகின்றது. 4வது அதிகாரம் 22-24 வரையிலும் நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு என்று சொல்லி புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆவிக்குரிய மனிதன் ஒரு புது சிருஷ்டியாக, பழைய மனிதனை களைந்து போட்டவனாக, புதிய மனிதனை தரித்து கொண்டவனாக அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுக்கிறார். சுயத்தை சிலுவையில் அறைந்த இவன் ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் நடப்பான். ஆவியில் நிறைந்து அவரால் பலப்பட்டு காணப்படுவான். எபேசியர் 3:1 பார்க்கிறோம். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், அதே போல் முதல் அன்பையும் அனைத்து மகிமையையும் அவன் தேவனுக்கே செலுத்தக்கூடியவனாக காணப்படுவான். பாரபட்சமற்றவனாக, தூய்மை உடையவனாக, மேலானவைகளை நாடும் வாஞ்சை உடையவனாக காணப்படுவான். நித்தியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவன் இந்த பூமியிலே வாழுவான். கொலோசியர் 3:1-2 பார்க்கும். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுடனே எழுந்ததுண்டானால் அவருடைய வலது பாரிசத்தில் இருக்கக்கூடிய மேலானவைகளையே நாடுங்கள், பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறாரே. அந்த வாஞ்சை நிறைந்தவனாக ஒரு ஆவிக்குரிய மனிதன் வாழுவான் என்று சொல்கிறார். மாம்ச சுபாவமுடைய ஒரு மனிதன், இது 3வது வகையான மனிதன். இவனும் ரட்சிக்கப்பட்ட மனிதன்தான். ஆனால் இவன் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையாத ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆவிக்குரியவனாக நடந்து கொள்ளாதவனாக இவன் இருக்கிறான். கிறிஸ்தவ வாழ்க்கையில் குழந்தை பருவமுடையவனை பார்த்துத்தான் வேதம் சொல்கிறது இவன் மாம்ச சுபாவம் உடையவன் என்று சொல்லி. இவனுக்குள்ள அந்த 1 கொரிந்தியர் 3:3 பார்க்குறோம். அவனுக்கு பொறாமை இருக்குது, வாக்குவாதம் இருக்குது, பேதம் நிறைந்தவனாக அவன் காணப்படுகிறான். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் என்று மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். நீங்களும் கிட்டத்தட்ட ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷமாய் தானே நடக்கிறீங்க. இவன் வசனம் என்னும் ஞானப்பாலை குடித்து வளரலை. திருவசனமாகிய ஞான பாலின் மேலே வாஞ்சையாக இருக்கிற மனுஷன்தான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர முடியும். இவர்கள் அந்த வசன ஒரு அறிவில் பழக்கம் இல்லாமல் அந்த வசனங்களை கேட்டு அவைகளை கடைபிடிக்காமல் இருக்கிறபடியினால் இவர்கள் ஒரு குழந்தையாக காணப்படுகிறார்கள். வசனத்தை கேட்டாலும் கடைபிடிக்க முயல மாட்டார்கள். யாக்கோபு 1:23-25 வரை பார்க்கிறோமே. ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனாய் இருந்தான்னா அவன் கண்ணாடியிலே தன்னுடைய சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறவைகளை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான் என்று வேதம் சொல்கிறது. வசன அறிவை விவாதங்களுக்கே தவிர வாழ்க்கைக்கு பயன்படுத்தாத ஒரு வாழ்க்கையை இந்த குழந்தை பருவமுடைய கிறிஸ்தவன், அதாவது மாம்ச சுபாவமுடையவன் பயன்படுத்துவான். இவன் மன்னிக்க மாட்டான், மற்றவர்களை குறை கூறுகிறவனாக காணப்படுவான். தேவ சித்தத்தை அல்ல தன்னுடைய சுய விருப்பத்தையே அவன் நிறைவேற்றுகிறவனாக காணப்படுவான். பிற விசுவாசிகளோடு கூட அன்புள்ளவனாக வாழ மாட்டான். அவன் துன்பங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது வெறுப்புடன் எதிர்கொள்கிறவனாக இருப்பான். பழிவாங்குதலும் கோபப்படுதலும் அவன் வாழ்க்கையில் நிறைந்து காணப்படும். இவன் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. ஏன்னா ரோமர் 8:8 மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருப்பான். இன்றைக்கு நம்ம எந்த வகையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம்? ஒரு ஜென்ம சுபாவமுள்ள ஆதாமின் சந்ததியில் தோன்றின அந்த பாவம் நிறைந்த ஒரு மனிதராக வாழ்கிறோமா? அல்லது ஆவியானவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வேத வசனங்களை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அவைகளின்படி செய்கிறவர்களாக முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்பட்டு அவரால் நடத்தப்படுகிறவர்களாக வாழ்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இன்னும் சபையில் சேர்ந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, ஆனாலும் நான் குழந்தை பருவத்தில் தான் இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சியை நான் பெற முடியல, என்னிடத்தில் வேதங்கள், பொறாமை, வாக்குவாதம் இவைகள் நிறைந்திருக்குது, மற்றவர்களை குறை சொல்கிறேன், மற்றவர்களை மதிக்கிறதில்லை, மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்துறதில்லை, நான் வசன அறிவில் பழக்கமில்லாதவனாக இருக்கிறேன், வசனத்தை கேட்டு அதன்படி வாழாதவனாக இருக்கிறேன் என்கிற நிலைமையில் இருக்கிறோமா? எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று பார்த்து நம்மை ஆராய்ந்து பார்த்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். குழந்தை பருவமாக இருக்கிறவர்களையும் ஆண்டவர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.